வணக்கம் மாணவர்களே. கல்வி பொது தராதர சாதாரண பத்திரத்துக்குரிய அந்த பரீட்சையை எதிர்நோக்கிற மாணவர்களுக்காக சில வினாக்களை நாங்கள் இங்க செய்ய போறோம். அந்த வகையில நாங்க செய்ய போற வினா, முதலாவது வினா இங்க பாருங்க. முதலாவது வினா நாங்க என்ன வினாவை நாங்க பார்க்க போறோம்னு பார்ப்போம். அந்த வகையில முதலாவது வினா, வலு என்பதன் வலுவின் அலகு யாது? வலுவின் அலகு யாது? வலுவின் அலகு யாது? வலுவின் அலகு யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க முதல்ல வலு என்றால் என்னன்றதை பற்றி பார்க்க வேணும். அப்ப வலு என்றால் என்ன அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, வலு சமன் வேலையின் கீழ் நேரம் என்று சொல்லலாம், அல்லது வலு சமன் வேலையின் கீழ் நேரம் என்று சொல்லலாம், அல்லது வலு சமன், நாங்க திருப்பி சொல்றதா இருந்தா வலு சமன் சக்தியின் கீழ் நேரம் என்று சொல்லலாம். சக்தியின் கீழ் நேரம் அப்படின்னு சொல்லலாம். வலு சமன் சக்தியின் கீழ் நேரம். அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், வேலை வேலையின் கீழ் நேரம் என்று சொல்லலாம், அல்லது சக்தியின் கீழ் நேரம் என்று சொல்லலாம். அதே மாதிரி வலுவுக்கு இன்னும் ஒரு சமன்பாடு இருக்கு. அது சமன் வலுவுக்குரிய இன்னும் ஒரு சமன்பாடு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வலு சமன், அதை நாங்கள் வேறொரு கலர்ல எழுதுவோம். வலு சமன் மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு தர நேரம், தர மின்னோட்டம். அதாவது வலு என்றதை நாங்க பவர் என்ற சொல்லால சொல்லுவோம், பவர். ஆகவே P சமன் VI அப்படின்னு சொல்லுவோம். அதாவது P சமன் VI என்றதுல உங்களுக்கு தெரியும், V என்றது நாங்க குறிக்கிறது மின்னழுத்த வேறுபாடு, இந்த I என்றது மின்னோட்டம். இங்க வேலை என்றதுக்கு ஒரு சமன்பாடு நாங்கள் எழுதலாம். பாருங்க, வேலை என்றதுக்குரிய சமன்பாடு விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். விசையின் திசையில் அசைந்த தூரம். திசையில் அசைந்த தூரம். விசையின் திசையில் அசைந்த தூரம். இங்க ஒரு விசை தொடர்பான கணக்கொண்டு பார்த்தோம்டா, விசை தொடர்பான ஒரு கணக்கொண்ட பார்ப்போம் இந்த சமன்பாட்டில். அதாவது இங்க நான் 3 விதமாக இந்த வலுவை அணுகிறேன். ஒன்று இந்த மாதிரி கணக்கு, அடுத்தது இந்த மாதிரி கணக்கு, அடுத்தது அங்கால. உதாரணமா ஒருவர் 50 நியூட்டன் விசையுடன் 10 மீட்டர் தூரம் ஒரு பொருளை இழுத்து சென்றால் ஆற்றப்படுகின்ற வேலை என்னன்னு கேட்டாங்கண்டா. அதாவது இங்க உங்களுக்கு தெரியும், நான் இங்க தனியா எதை பற்றி பார்க்கிறேன், வேலை என்றதை பற்றி பார்க்கிறேன். அதாவது இங்க நான் பார்க்கிற விஷயம் வேலை. அதாவது வேலை என்றதை பற்றி பார்க்கிறேன். வேலை சமன் விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். இப்ப எங்கட படிக்கிற சுகத்துக்காக நான் எதுக்கும் இப்ப எங்களுக்கு இதுக்குள்ள கன்ஃபியூஸ் பெறணும், இந்த இடத்தை கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் குழப்பக்கூடாது, பிள்ளைகள் படிக்கிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம், இதை வடிவா எழுதலாம். ரைட். அப்ப இங்க நான் எதை பார்க்கிறேன்டா, வேலை. வேலை என்றதை தான் நீங்க சமன்பாடு எழுதுறேன். வேலை. வேலை சமன் இங்க எங்களுக்கு வரப்போகுது எவ்வளவுன்னு சொன்னா, வேலை சமன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 500 நியூட்டன் மீட்டர். ஆகவே
இந்த 500 நியூட்டன் மீட்டரை நாங்கள் எழுதலாம் எப்படி என்றா 500 ஜூல் அப்படின்னு எழுதலாம். உதாரணமா இதை நாங்கள் எழுத வேண்டாம், இதுல எங்களுக்கு ஒரு இடம் மிஞ்சுறதுக்காக இடம் தேவைன்றதுக்காக இது 500 ஜூல் என்று எழுதலாம். இப்ப நாங்க என்ன எழுதியிருக்கிறோம்டா உங்களுக்கு தெரியும், வேலை என்றதை மட்டும் எழுதியிருக்கிறோம். ஆனால் இங்க இருக்கிற ஒரு கணியம் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும். இந்த கணியம் என்னன்னு சொன்னா நேரம் என்றதும் இருக்கு. நேரம் என்று சொல்லி இங்க ஒரு கணியம் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அப்ப இந்த வேலை ஆற்றப்பட்டதுக்குரிய நேரம் எங்களுக்கு தெரியும் என்று வைங்களேன். இப்ப எங்களுக்கு வேலை ஆற்றப்பட்டதுக்குரிய நேரம் எங்களை பொறுத்தல நாங்கள் எடுப்போம் நேரம் சமன் 10 செகண்ட் என்று எடுப்போம். 10 செகண்ட் அதை நாங்கள் எஸ் என்று சொல்லலாம். அப்படியேண்டா வலுவுக்குரிய சமன்பாடு மேல இருக்கிற வலுவுக்குரிய சமன்பாடை திருப்பி எழுதுறேன். வலு சமன் வேலை, அதாவது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வேலை என்றது வந்து இந்த இருக்கு, இது வந்து வேலை. நேரம் இந்த இருக்கு. அப்ப இங்க சமன்பாடு எழுத போறோம் வலு சமன் வேலையின் கீழ் நேரம். வேலையின் கீழ் நேரம், அந்த வேலை வந்து எங்களுக்கு தெரியும் 500 ஜூல் அல்லது 500 நியூட்டன் மீட்டர் ஓவர் டைம் வந்து 10 செகண்ட். ஆக இதை சுருக்கினா 50 மேல ஜூல் கீழே செகண்ட் மேல கொண்டிருக்க -1 50 ஜூல் செகண்ட் -1. இதை நாங்க சொல்லலாம் 50 வாட். அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வலுன்றது வேலையின் நேரம். வேலை என்றா என்ன? விசை தர விசையின் திசை அசைந்த தூரம். வேலையை கண்டு எவ்வளவு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை என்றா வேலையின் நேரத்தை போடக்கல வலு வரும். சரியா? அடுத்த முறையில செய்வோம். அடுத்த முறையை பார்த்தீங்கன்னா சக்தியின் நேரம். இங்க சக்தி என்றதுக்கு பாருங்க, சக்தி என்றதுக்கு நாங்க பார்த்தோம்டா சக்தி உதாரணமா ஒரு மின்குமிழ் ஒளிர்றதாக கருதுவோம். ஒரு மின்குமிழ் ஒன்று ஒளிருது. இந்த மின்குமிழ்ல இருந்து வர்ற ஒளி சக்தியை தான் கருதுறோம். வெப்ப சக்தி வரையில அதுல இருந்து பார்த்த சக்தி கருதுறோம் கிட்டத்தட்ட 600 ஜூல். அதாவது அந்த அதுல இருந்து வந்த சக்தி வந்து எது உங்களுக்கு தெரியும், அந்த வலுன்றது சக்திங்கள் நேரம். அந்த அடிப்படையில் சக்தி வந்த விளைவுன்னு சொன்னீங்கடா நாங்கள் கருதலாம் 600 சக்தி ஜூலின் கீழ். அந்த இது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 5 செகண்ட்கள் பயன்படுத்தப்பட்டதாக இருந்தால் அது வந்து சுருக்கினா 12 60 120 ஜூல் பர் செகண்ட் என்று வேறு. ஜூல் பர் செகண்ட் -1. இதே நாங்கள் எப்படி எழுதலாம்? வலு சமன், அதாவது எங்களுக்கு தெரியும் வலு சமன் 120 வாட் என்று எழுதலாம். அப்ப பிள்ளைகள் வலுன்றதுக்கு ஒரு விடயத்தை நான் இதுல உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இது சில வேளையில ஒரு அமுழ்ப்பு வெப்பமாக்கியா கூட இருக்கலாம். மின்குமிழ் தான் கட்டாயம் தரணும் இல்லை. இப்போ சும்மா சொல்லுவோம் ஒரு அமுழ்ப்பு வெப்பமாக்கி பயன்படுத்தப்படுகிறது. அந்த அமுழ்ப்பு வெப்பமாக்கியிலிருந்து பயன்படுத்தப்பட்ட வெளிவிடப்பட்ட வெப்பம் வந்து உங்களுக்கு தெரியும் 600 ஜூல். 600 ஜூல் வந்து நாங்கள் எடுக்கிறோம். 600 ஜூல் சக்தி அது எங்களுக்கு எவ்வளவு நேரத்தில் 5 செகண்டுக்கு வருதுன்றாலும் அந்த வெப்பமாக்கியினுடைய வலு பவரை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்னும் ஒரு முறை தான் உங்களுக்கு இருக்குது, அதுக்கு தான் இடம் இல்லைன்னு நான் இங்கால் எழுதினான். இன்னும் ஒரு முறை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது சாதாரணமாக ஒரு
அமுழ்ப்பு வெப்பமாக்கிக்கே கருதுவோம். அமுழ்ப்பு வெப்பமாக்கி இதுக்குள்ள பயன்படுத்தப்படுகிற கம்பி வந்து அமுழ்ப்பு வெப்பமாக்கியில பயன்படுத்தப்படுற கம்பி வந்து ஒரு கலப்புலோகம், நிக்ரோம் கம்பி. இதுல இருந்து வெப்பம் வெளிவிடப்படும். ரைட், இதுல இருந்து ஒரு வெப்பம் வெளிவிடப்படும். ரைட், அப்ப நாங்க இதுல வந்து இந்த அமுழ்ப்பு வெப்பமாக்கிய பாத்தீங்கன்னா இந்த அமுழ்ப்பு வெப்பமாக்கிக்கு வந்து மின்னோட்டம் வந்து தேவை. நாங்க மின்னோட்டம் கொடுக்கணும். இது 240 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடுடைய மின்னழுத்த வேறுபாடு. இதை நாங்க சொல்லுவோம் மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு. அப்ப 240 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு உடைய ஒரு மின்னோட்டத்துக்கு, ஆடலோட்ட மின்னோட்டத்துக்கு இதை நாங்க பயன்படுத்துறோம். கிட்டத்தட்ட இதை பயன்படுத்தும் போது 5 ஆம்பியர் மின்னோட்டத்தை இது எடுக்குது. 5 ஆம்பியர் மின்னோட்டம் பயன்படுது. உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் என்பது I. மின்னோட்டம் என்பது I. மின்னழுத்த வேறுபாடு என்பது V. வலு என்பது உங்களுக்கு தெரியும் வலு அப்படின்னு சொல்றது பவர். ஆகவே வலுவை வந்து நாங்க என்னதுல சொல்லலாம்? பவர், P என்று சொல்லலாம். ஆகவே சமன்பாடு எழுத போறேன் P சமன் VI. இல்ல உங்களுக்கு அதை தெளிவா எழுத்திலேயே எழுத வேணுமா இருந்தா நான் இப்ப இப்படி எழுதலாம். உங்களுக்கு எழுத்துல எழுத வேணுமா இருந்தா என்ன, வலு சமன் மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு தர மின்னோட்டம். மின்னழுத்த வேறுபாடு தர மின்னோட்டம் என்று சொல்லலாம். மின்னோட்டம் இதே நாங்க குறியீட்டுல சொல்லுவோமா இருந்தா P சமன் V I என்று சொல்லலாம். ஆகவே V வந்து 240, I வந்து எங்களுக்கு தெரியும் 5. ஆகவே இதை பெருக்கினா எங்களுக்கு இதன் விடை வந்து எங்களுக்கு எவ்வளவு வருமெண்டா P சமன் பவர் சமன் I சைவ I நாங்க 20, 2 மிச்சம் I 2 10, 2 12 இவ்வளவு வேட்ஸ் சொல்லலாம். ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கல்வி பொது சாதாரணதர பரீட்சையில வலு கண்டது நாங்க 3 இடத்துல பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு வலுன்றது வேலை செய்கிற இடத்துல பயன்படுத்தும் போது சக்தியுங்கள் நேரம் என்று வரும், அல்லது வெப்ப சக்தியை பயன்படுத்தி நாங்கள் ஒரு நீருள்ள ஒரு முகவையை சூடாக்கும் போது அந்த முகவையில வந்து வெப்பநிலை உயருது, அந்த முகவையில எவ்வளவு வெப்ப சக்தி வருது, அந்த மாதிரி கணக்கு செய்யலையும் இதை நாங்க பயன்படுத்துவோம். அதே மாதிரி வலுன்றதுக்கு நாங்க வேலைங்கள் நேரம் பயன்படுத்தி சக்தியுங்கள் நேரம் என்றதையும் பயன்படுத்துவோம். இந்த 3 விதத்துல நாங்க என்ன செய்திருக்கிறோம், இந்த வலுன்றதை படிச்சிருக்கிறோம். அப்ப எக்ஸாம்ல இதுவரைக்கும் வந்தது வந்து இதுகளில் வந்த கணக்குகள். அப்ப ஓஎல் படிக்கிற, அதாவது சாதாரண தர எக்ஸாம்ல விஞ்ஞானத்துல நல்ல ஒரு பெறுபேறு பெற வேண்டும் என்று நினைக்கிற மாணவனுக்கு இந்த 3 சமன்பாடும் பாடமாயிருக்கும். அந்த 3 சமன்பாடுகளும் பாடமாயிருக்கிறதோட அதனுடைய அழகும் பாடமாயிருக்கும். சாதாரணமா உங்களோட வீட்டுல இருக்கிற அயன் பாக்ஸ் மின்னழுத்தியை நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த வீட்டுல இருக்கிற மின்னழுத்தி வந்து என்னவா இருக்கும்டா 240 வோல்ட். 240 வோல்ட் அதுல எழுதி இருக்கும் 1000 வாட் அப்படின்னு எழுதி இருக்கும். அப்ப அதுகளை நீங்க விளங்கிக் கொள்ள வேணும். அப்ப வீட்டுக்கு வர்ற மின்னோட்டம் என்னன்னு கேட்டா சில பிள்ளைகள் ஐயோ சயின்ஸா கஷ்டம் சொல்றேன். ஆனா வீட்டுக்கு வர மின்னோட்டம் ஆடலோட்டம் மின்னோட்டம்ன்றதுக்கு ஒரு பாடமாக்குறது சின்ன விஷயம். டெய்லி நீங்க பாக்குற விஷயம், டெய்லி நீங்க பாக்குற விஷயத்துல நீங்க அனுபவிக்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்துறது சுகம். அந்த வகையில உங்களுக்கு தெரியும் அந்த வீட்டுக்கு வர மின்னோட்டம் என்ன மின்னோட்டம், ஆடலோட்ட மின்னோட்டம். சரியா? அப்ப இதுவரைக்கும் பிள்ளைகள் வலுன்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்குது. சரி, இப்ப நாங்க ஸ்கிரீனுக்கு போவோம். சரியா? வலுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 3 சமன்பாடுகள் இதுல காணப்பட்டிருக்குது. அதாவது அந்த சமன்பாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முதலாவது வந்து வலு சமன், இதுல பாருங்க
என்ன மின்னழுத்த வேறுபாடு தர மின்னோட்டம் என்ற சமன்பாடு, அடுத்த சமன்பாடு வலு சமன் வேலையின்கள் நேரம் என்ற சமன்பாடு, என்ன அடுத்த சமன்பாடு வலு சமன் சக்தியின்கள் நேரம் என்ற ஒரு சமன்பாடு. சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்க ஒரு புது பேஜுக்கு போவோம். ஏன் எங்களுக்கு இந்த வலுன்றதை பற்றி நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். ஓஎலுக்கு பரீட்சைக்கு நாங்கள் எந்த விதத்தில் இது எங்களுக்கு பிரயோசனப்படும் என்று பார்த்துருக்கிறோம். சரியா? ரைட். இப்போ நாங்க வலுவண்ட பாடத்தை படிச்சு வேற ஒரு செக்ஷனுக்கு போவோம். சரியா? என்ன கேள்வி என்றா, இது ஒரு பிசிக்ஸ் சம்பந்தப்பட்டதுன்றபடினால இன்னொரு கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று செய்வோம். சரியா? கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது. அதாவது அந்த கேள்வி என்னவா இருக்கும் சும்மா நாங்கள் பார்த்தோம்டா, முதலாவது ஆக்சிஜன் வாயுவை ஆய்வுகூடத்தில் எவ்வாறு தயாரிப்பீர்? இந்த கேள்வியை பார்ப்போம். எவ்வாறு தயாரிப்பீர்? ஆக்சிஜன் வாயுவை ஆய்வுகூடத்தில் எவ்வாறு தயாரிப்பீர்? இது நான் சும்மா ஒரு எக்ஸாமுக்கு வர்ற கொஸ்டினா தெரியல, படிக்கிறதுக்கு ஈஸியாகவும். சரியா? என்னென்ன வகையில் அந்த எக்ஸாமுக்கு கொஸ்டின் வரலாம், கேள்விகள் வரலாம்ன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறேன். தயாரிப்பீர். இந்த கேள்விக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள் படித்த விடயங்களை யோசிக்க வேண்டும். ஆக்சிஜன் வாயுனுடைய இயல்புகள் கொஞ்சம் எங்களுக்கு தெரிய வேண்டும். ஆக்சிஜனின் இயல்புகள், ஆக்சிஜன் வாயுவின் இயல்புகள். ஆக்சிஜன் வாயுவின் குறியீடு O2, அதாவது ஈரணு வாயு என்று 2 அணுக்கள் இதெல்லாம் காணப்படுது. அதாவது ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய ஈட்டோட்டில் சரியா, ஆக்சிஜனுடைய ஈட்டோட்டில் உங்களுக்கு தெரியும் 6 இலத்திரங்கள் காணப்படுது. ஆக்சிஜனுடைய ஈட்டோட்டில் 6 இலத்திரங்கள் காணப்படுது. ஒரு 2 இலத்திரன், இதுல 2 இலத்திரன், இதுல 2 இலத்திரன். அப்போ ஒரு ஆக்சிஜனை சுத்தி எத்தனை இலத்திரன் காணப்படும்? 6 இலத்திரன் காணப்படுது. ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த ஆக்சிஜன்ல மற்ற ஆக்சிஜன்லையும் பாத்தீங்கன்னா 6 இலத்திரன் காணப்படும். அப்ப மற்ற ஆக்சிஜன்ல இருக்கிற இலத்திரனை நான் வேற ஒரு கலர்ல குறிக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு அது விளங்க வேணும் என்றபடினால இந்த இலத்திரனை இதுல 6 இலத்திரனை போடுறேன். ஆனா ஒரு இலத்திரனை சுத்தி எத்தனை இருக்க வேணும்? 8 இலத்திரன் இருக்க வேணும். ஆகவே நான் என்ன செய்யறேன்டா, இந்த இலத்திரன்ல சில மாற்றத்தை செய்ய போறேன். இதுல இருக்கிற 2 இலத்திரனையும், அதாவது இந்த ஆக்சிஜன்ல 6 இலத்திரன் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த இலத்திரனை இந்த சைடுக்கு கொண்டு வர போறேன். அதே மாதிரி மற்ற சைட்ல இருக்கிற இலத்திரனை, இந்த சைட்ல இருக்கிற இலத்திரனை முன்பக்கம் கொண்டு வர போறேன். அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த இலத்திரங்கள் பங்கிட்டு கொள்ள போகின்றன. இதை புள்ளடி என்ற கலர்ல டிஃபரெண்டாமா வித்தியாசமா கொடுக்காம ஒன்றை புள்ளியாகவும் மற்றதை புள்ளடியாகவும் கொடுத்தனண்டா அது லூயிஸின் கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. உதாரணமா இதை எப்படி அந்த லூயிஸின் கட்டமைப்பில் எழுதலாம்னு சொன்னா பாத்தீங்கன்னா தெரியும், ஆக்சிஜன் ஒரு சைட்ல உங்களுக்கு தெரியும் புள்ளடியில கொடுக்கிறது, மற்ற சைட்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கு புள்ளிய கொடுக்கிறது. இது புள்ளிய கொடுக்கிறது. இப்படி கொடுத்துட்டு ஒவ்வொரு இலத்திரனையும் சுற்றி நீங்க ஒரு கோடு போட்டு பாத்தீங்கன்னா சரியா, ஒவ்வொரு இலத்திரனையும் சுற்றி ஒரு கோடு போட்டு பாத்தீங்கன்னா 8 இலத்திரங்கள் காணப்படும். ஒவ்வொரு வட்டத்துக்குள்ளையும் நீங்க ஒரு குறிப்பாருங்க, ஒவ்வொரு சிவப்பு கலர் வட்டத்துக்குள்ளையும் 8 இலத்திரன் காணப்படும். இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க 8 இலத்திரன், இதுல 8 இலத்திரன் இருக்கு. அந்த புள்ளிகளை கருதினா எது எப்படியோ என்னுடைய நோக்கம் ஆக்சிஜன் வாயு உண்டா பிள்ளைகளுக்கு வடிவா விளங்க வேணும். என்னன்னு ஈரணு வாயு ஒன்றுக்கு உதாரணம் தருகண்டா இதை எழுதுறதுக்கு ஒரு டேலண்டா இருக்க வேணும். சரியா? அப்ப எங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது ஆக்சிஜன் வாயுவை பற்றி பார்க்கல, அது இது 2வது பாயிண்ட்ஸ். ஆக்சிஜன் வாயுடைய 2வது பாயிண்ட்ஸ் தான் நாங்க பார்க்கிறோம்.
ஆக்சிஜன் வாயுடைய இரண்டாவது பாயிண்ட்ஸ். முதலாவது அது ஈரணு வாயு என்று பார்க்குறோம். ரெண்டாவது இந்த கட்டமைப்பு. அதனுடைய பௌதிக இயல்புகளை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாயுடைய பௌதிக இயல்புகள் ஒன்று நிறமற்றது. நாங்கள் சுவாசிக்கல நிறமாக காற்று உள்ளுக்குள்ள மூக்குக்குள்ளே போகிறதில்லை. நிறமற்றது. சரியான மனமாக இருந்தால் நாங்கள் சுவாசிக்கவே மாட்டோம். ஆகவே அது என்னது? மனமற்றது. மனமற்றது. நீரில் கரையும். நீரில் கரையக்கூடியது. நீரில் கரையக்கூடியது. நீரில் வந்து கரையக்கூடியது. நிறமற்றது, மனமற்றது, நீரில் கரையக்கூடியது. பொதுவாக அடர்த்தி குறைந்தது. வளியிலும், வளி என்று சொல்றதுல வளியிலும் அடர்த்தி குறைந்தது. அடர்த்தி குறைந்தது. இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா இந்த ஆக்சிஜன் வாயுவினுடைய இந்த இயல்புகளை நாங்கள் சொல்லலாம். ஆக்சிஜன் வாயுவினுடைய பிளதிக நிலைன்னு நீங்க வாசிச்சாலும் அதுக்கு உண்மையான விஷயம் பௌதிக நிலை. ஆக்சிஜன் வாயுவினுடைய பௌதிக இயல்புகள்ல கொஞ்சம் இது வந்து பௌதிக இயல்பு. நிறமற்றது, மனத்துல நீர்ல கரையும் என்றது கூட உங்களுக்கு சிம்பிளான விஷயம். ரைட். இது இப்படியே இருக்க ஆக்சிஜன் வாயுவை தயாரிக்க என்னென்ன முறையில் தயாரிக்கலாம்னு பார்ப்போம். கேள்விக்கு விடைக்கு வருவோம். கொஞ்சம் சமன்பாடு இருக்கு. கே, அதாவது கேள்வி கேட்ட மாதிரி நாங்க படிக்க வேண்டும். சரியா? அந்த விடயத்துல வந்து பொட்டாசியம் என்றது கே. பொட்டாசியம் என்றது கே. அப்ப அந்த கே வந்து நாங்க எழுதலாம் கே MnO4. KMnO4. ரைட். அதோட குறியீடு பொட்டாசியம் பெர்மாங்கனேட். உங்களுக்கு சில வழியில தெரியாட்டி தெளிவா எழுதலாம். பாருங்க, பொட்டாசியம் KMnO4. இதை நீங்க கொண்டிசன் கூட சொல்லுவீங்க. இதை சூடாக்குறோம். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை சூடாக்கினா எங்களுக்கு பொட்டாசியம் மேங்கனேட் K2MnO4 சக MnO2 மேங்கனீர் ஆக்சைடு சக ஆக்சிஜன் வாயு. இதுதான் எங்களுக்கு தேவையானது. இந்த சமன்பாடு இதுதான். இந்த சமன்பாடை நாங்க சமப்படுத்த போறோமா இருந்தா K2MnO4 அம்புக்குறி K2MnO4ல வந்து KMnO4 K2MnO4 பொட்டாசியம் மேங்கனேட் சக MnO2 சக O2. இதை சமப்படுத்துவதற்காக ட்ரை பண்ணுவோம். சமப்படுத்தின வேண்டாம். பொட்டாசியம் இங்க 2 இருக்கு. அப்ப இங்க 2 போடுவோம். பொட்டாசியம் இங்க 2 இருக்கிறபடினால இங்க வந்து 2 போடுவோம். Mn வந்து பாத்தீங்கன்னா இங்க Mn மேங்கனீர் ஆக்சைடு Mn என்று சொல்றவர் வந்து எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஆனா இங்கேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் Mn இங்க வந்து 2 இருக்கு. பிரச்சனை இல்லை. O வந்து பாத்தீங்கன்னா O அது வந்து 2 தர 4 சமன் 8. இங்க வந்து பாப்போம். இதுல 4 ஆக்சிஜன் சக இதுல 2 ஆக்சிஜன் சக இதுல 2 ஆக்சிஜன் மொத்தத்தில் 8 ஆக்சிஜன் வந்துட்டு. சரியா? 8 ஆக்சிஜன்.
ரைட். அப்ப ரெண்டு பக்கமும் சமப்படுத்திய சமன்பாடு இந்த காட்டப்படுது. ஆகவே எங்களுக்கு இந்த சமன்பாட்டை சமப்படுத்துவதற்காக நாங்க மேலே எழுதின சமன்பாட்டை சமப்படுத்துவதற்காக 2 இதுல போட்டா போதும். இப்ப நாங்க சமப்படுத்தின விதத்தை அறிஞ்சு கொண்டோம். என்ன செய்ய போறோம், இந்த பரிசோதனையை எவ்வாறு செய்யலாம் என்று சொல்லி பார்ப்போம். சரியா? இந்த பரிசோதனையை எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம். பெரும்பாலும் இதுல சூடாக்க வேண்டிய தேவை இருக்கு. இது அடையாளம் சூடாக்குறது, வெப்பப்படுத்துறது. ஆகவே நாங்கள் ஒரு குழாய் ஒன்று எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த குழாய் வெப்பத்தை தாங்கக்கூடிய குழாயா இருக்க வேணும். வெப்பத்தை தாங்கக்கூடிய குழாயா இருக்க வேணும். ஆகவே அந்த குழாயை நாங்கள் கொதிகுழாய் என்ற ஒன்றை எடுப்போம். கொதிகுழாய். கொதிகுழாய் என்றது சாதாரண பரிசோதனை குழாய்களையும் விட உறுதி கூடியது. ஆகவே நாங்கள் அந்த கொதிகுழாயை எடுத்து இதை பயன்படுத்த போறோம். இங்க ஒரு தக்கை ஒன்று எங்களுக்கு தேவைப்படும். ஒரு தக்கை. தக்கை என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு உயிரில்லாத ஒரு பகுதி, தாவரத்தின் உயிரில்லாத ஒரு பகுதி. அந்த தக்கைக்கு ஊடாக ஒரு கண்ணாடி என்ற வெப்பம், இங்க ரப்பர் குழாய்கள் பயன்படுத்த முடியாது. ஆகவே ஒரு கண்ணாடி குழாய் ஒன்றை பயன்படுத்துறோம். வடிவா பாருங்க, கண்ணாடி குழாய். இதுக்குள்ள என்ன போட போறோம், இதுக்குள்ள நாங்க போட போற பொருள் கொண்டிசு. கொண்டிஸ் என்று சொல்றது பொட்டாசியம் பெரமங்கனேட். அதனுடைய குறியீடு நாங்க மேல எழுதி இருக்கிறோம், KMnO4, அதாவது கொண்டிசு. உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கா? இதை சூடாக்க வேணும். இதை சூடாக்குறதுண்டா நாங்கள் அதை சூடாக்குறதுக்கு தேவையான ஒரு உபகரணம் ஆய்வு கூடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த உபகரணத்துக்கு பேர் பன்சன் சுடர் அடுப்பு. அதாவது அதில் திரவ பெட்ரோலிய வாயு பயன்படுத்தப்படும். பன்சன் சுடர் அடுப்பில் ஒரு துளை இருக்கிறது, அவதானிச்சிருப்பீங்க, ஆக்சிஜன் போறதுக்கு. அந்த பன்சன் சுடர் அடுப்பு சிலிண்டர் கேஸ் ஓட இணைக்கப்பட்டிருக்கும். அதால எங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா, அதுல இருந்து நாங்க என்ன செய்வோம், ஒரு நெருப்பு எடுத்துக்கொள்வோம். அதாவது அதுல இருந்து வர்றது உங்களுக்கு தெரியும், நீல நிறமான ஒரு சுடர். சூடாக்கும் போது இந்த மேலே நாங்க குறிப்பிட்ட KMnO4 சூடாக்குறோம் தானே, அந்த பிரிகை தாக்கம் ஆரம்பமாகும். ஆனால் இதுல ஒரு விஷயம், இதெல்லாம் solid, இது திண்மம், இதுவும் திண்மம் solid. ஆனா இது கேஸ். ஆகவே வெளியேற போறது கேஸ். மிச்சம் 2 பேரும் உள்ளுக்குள்ள இருப்பினும். ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த குழாயை கொஞ்சம் நீட்டி, அதாவது எங்களுக்கு அந்த குழாய் மிகவும் நீளமானதா இருக்கு. இந்த குழாயை நீட்டி இதுல வேணும்னா ஒரு ரப்பர் ஸ்டப் பண்ணி போடுவோம், ரப்பர்ல இணைப்பு கொண்டு போடுவோம். ஏன்டா அசைக்கும் போது என்ன ஒரே நேரத்தில் கொஞ்சம் நீளமா இருக்கிறபடினால இதில் ரப்பர் ஸ்டப் கொண்டு கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் நீளமாக தான் எடுக்க வேணும் போக்கு குழாய். கிட்ட எடுத்தா சூடுல சில வேளை ரப்பர் கியூப் உருக பார்க்கும். ஆனால் நாங்கள் இந்த குழாயை கொதி குழாயை ஒரே இடத்துல பிடிச்சா வெடிச்சிடும். அசைச்சு தான் பிடிக்க வேணும். அதனால இந்த கொதி குழாயை நாங்கள் என்ன செய்கிறோம், அசைக்கைக்குள்ள பாதிப்பில்லாத வரக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்காக என்ன செய்கிறோம், ஒரு ரப்பர் பொருத்தி கொண்ட இடையில இணைச்சு இங்கே அலப்போக்கு குழாய் இருக்கிறோம். இது ரப்பரில் இணைச்ச ஒரு இணைப்பு, ரப்பர் பொருத்தி. சரி, ரப்பர் பொருத்தி என்று எழுதலாம், அல்லது ரப்பர் இணைப்பான் என்று எழுதலாம். இது இந்த இது. இப்போ நாங்கள் இந்த குழாயை தேன்கூட்டு மேடை என்று சொல்லி ஒரு மேடை ஒன்று இருக்கு. அது பார்வைக்கு எப்படி இருக்குமாண்டா, அது உங்களுக்கு பார்த்த ஆய்வுடத்தில் எப்படி இருக்குமாண்டா, அப்படி ஒரு உருளை மாதிரி இருக்கும். ஒரு உருளை மாதிரி இருக்கும். அதில் நடுவில் ஒரு துளை இருக்கும். அப்படியே அந்த மரத்தூள் அடுப்பு மாதிரி இந்த சைட்டால ஒரு சின்ன துளை இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், பொதுவாக எங்கட அந்த
குழாயை கொண்டு வந்து இதில் பொருத்துவோம். பொருத்தினா என்ன செய்ய வேண்டாம், இந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த காற்று, இதால் சேர்ற காற்று இதால் போய் இப்படி போய் இதுக்குள்ள அளவழியில் வரும். அப்போ அந்த தேன்கூட்டு மடி என்று சொல்லுகிற ஒரு அமைப்பை இதில் நான் பொருத்துறேன். அப்போ இதால் போகிறது வந்து இப்படியே மேலே போகும். அப்போ இங்கே எங்களுக்கு தெரியும் ஒரு தேன்கூட்டு மேடை இருக்கிறது தெரியும். ஆனாலும் ஒரு முகவைக்குள்ள நீருக்கத்தான் நாங்கள் சேர்க்கிறபடினால ஒரு முகவை ஒன்றை இங்கே நாங்கள் வரைய வேண்டியிருக்கு. நாங்கள் வரைகிறது வந்து ஒரு முகவை. அந்த முகவையை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. அந்த முகவைக்குள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், நீர் சேர்க்க வேண்டியிருக்கும். ஏன், நீர் தான் இங்கே வந்து ஒரு பிரதானமான பொருளாக இருக்க போகுது. அதாவது நீர் வந்து ஒரு முக்கியமான பொருள். அப்போ இதுக்குள்ள நீர் சேர்க்கப்பட்டிருக்கு. நீர் சேர்க்கப்பட்ட பின்பு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, நீர் சேர்க்கப்பட்ட பின்பு இந்த ஒரு பரிசோதனை குழாயில் அது ஒரு பரிசோதனை குழாய், பெரும்பாலும் நாங்கள் ஒரு பரிசோதனை குழாய் ஒன்று எடுக்கிறோம். அந்த பரிசோதனை குழாயாக இருக்கலாம், இல்லை ஒரு வாயு சாடியாக இருக்கலாம், என்னவோ எடுத்து அதுக்குள்ளே ஃபுல்லாக முழுவதும் நீர் நிரப்புவோம். அதுக்குள்ளே என்ன செய்வோம், முழுவதும் நீர் நிரப்புவோம். ஃபுல்லாக நிரப்பிட்டு அந்த பரிசோதனை குழாயை மேலே ஒரு கையை வைக்கிறோம். அந்த மூடி கையால் மூடுறோம். பரிசோதனை குழாய் என்ன செய்கிறோம், கையால் மூடுறோம். கையால் மூடிட்டு அதை அப்படியே தலைகீழாக கவுக்கிறோம். இதை அந்த பரிசோதனை குழாயை நாங்கள் தலைகீழாக கவுக்கிறோம். இப்போ தலைகீழாக கவுக்கும் பொழுது அந்த பரிசோதனை குழாய் இப்படி வரும். அந்த வாயு குழாய். அது மட்டும் இல்லை, நாங்கள் அந்த கையால் மூடினதை விட மாட்டோம். இது கையால் மூடி இருப்போம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், அவ்வளவு தண்ணியும் இருக்கும். அதை அப்படியே தண்ணிக்குள்ளே பதிச்சு தண்ணிக்குள்ளே கொண்டு வந்து இதை அந்த கையை வச்சுக்கொள்கிற அந்த இடத்த வந்து அந்த பரிசோதனை குழாயை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வருவோம். சரியா, அந்த பரிசோதனை குழாயை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல கையை வச்சுட்டு கையை நைஸாக எடுப்போம். தண்ணிக்குள்ளே வச்சுட்டு கைக்கு இருக்கிற இந்த கையை வெளியில் எடுப்போம். இப்போ கையை தண்ணிக்குள்ள இருந்து வெளியில் எடுத்தால் அந்த வாய்ச்சாடிக்கு இருக்கிற எந்த விதமான தண்ணியும் கீழே கொட்டாது. சரியா, இது பரிசோதனையில் நடக்கிற முடிவு. தண்ணியை முதல் நிரப்ப வேணும், கையால் மூட வேணும், திரும்ப என்ன செய்யணும், தலைகளாக்க விட்டு தண்ணிக்குள்ள வச்சு தான் கையை எடுக்க வேணும். எடுக்க என்ன செய்ய வேண்டாம், அந்த வாய்ச்சாடி சரியா, இதில் படத்தில் காட்டப்பட்ட மாதிரி ஒரு அமைப்பில் அது இருக்கும். அதாவது எப்படி இருக்குமெண்டு பாருங்க. அந்த வாய்ச்சாடி எப்படி இருக்குமெண்டா, இந்த வாய்ச்சாடியை நான் வேறு ஒரு கலரில் கொடுக்குறேன். ஏனண்டா உள்ளுக்குள்ளே கையெல்லாம் எடுக்கிறேன். ரைட், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, நீர் இருக்குது. நீரண்டா உங்களுக்கு தெரியும் என்ன கலரில் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன், ஒரு ப்ளூ கலரில், ஒரு லைட் ப்ளூவில் யூஸ் பண்ணுறேன். சரியா, இதுக்குள்ள ஒரு வாய்ச்சாடி ஒன்றை வைக்க போகிறேன். வாய்ச்சாடியை நான் வேறு கலரில், நான் எங்களுக்கு தெரியும் தேன்கூட்டு மாட்டி ஒரே கலரில் இருக்கிறபடினால வாய்ச்சாடியை வேறு ஒரு கலரில் எடுப்போம். அந்த வாய்ச்சாடியை நாங்கள் நீரை எடுத்து என்ன செய்வோம், வாய்ச்சாடியை வந்து நீரை எடுக்க வேணும். என்ன உங்களுக்கு தெரியும், இந்த போட்டில் வரைகிறதுன்றது என்ன கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறதுக்கு ஆகிட்ட மாதிரி வரைய வேண்டும். சரி, இப்போ நாங்கள் வாய்ச்சாடியை எடுக்கிறோம். ரைட், இது வாய்ச்சாடி. இந்த வாய்ச்சாடி இப்படி மூடி இருக்கு. இதுக்குள்ள ஃபுல்லாக என்ன இருந்தது, முற்றாக இதாலான நிரப்பப்பட்டிருக்குது. கையை நாங்கள் எடுக்கல, உள்ளுக்கு என்ன இருந்தது, நீர், முழுவதும் நீர், முற்றாக நீர் நிரம்பி இருக்கு. இதுக்குள்ள எந்த விதமான வேற பொருட்களும் இல்லை, முற்றாக நீரால நிரப்பப்பட்டிருக்கு. இந்த வாய்ச்சாடிக்குள்ள இந்த என்ன முழுதும் நீர். ரைட், இப்போ நாங்கள் பகுதிகளுக்கு பேரிடலாம். என்னென்ன பேரிடுவோம், ஒவ்வொரு பகுதிகளையும் பேரிட்டீங்கண்டா, இது வந்து போக்கு குழாய்.
சரியா? இது வந்து போக்கு குழாய். இப்ப நாங்க இதுல இடம் இருக்கிறபடியே இதுக்குள்ள எழுதலாம் போக்கு குழாய். போக்கு குழாய். இதுல வந்து போக்கு குழாய் என்றது உங்களுக்கு தெரியும். அதுல எழுத்து கிளியரா தெரியுதோ தெரியாது, அதால திரும்ப அதில் எழுதுறேன் போக்கு குழாய். ரைட். அடுத்தது தக்கை என்று ஒன்று இருக்கு. இதுல பிள்ளைகள் நீங்க படம் வரைஞ்சா பகுதிகளை பேரிட வேண்டும். இது தக்கை. தக்கை. இது பன்சன் சுடர் அடுப்பு. பன்சன் சுடர் அடுப்பு. சில வழியில மதுசார விளக்கும் பயன்படுத்தலாம். பன்சன் சுடர் அடுப்பு. இது முகவை. இது அங்கால இருக்கிறது வந்து முகவை. இது முகவை. ஒவ்வொரு பகுதிகளும் பெயரிடப்பட வேண்டும். இதுல இருக்கிறது வந்து தேன்கூட்டு மேடை. தேன்கூட்டு மேடை. சில வழியில் இதில் இந்த டாண்டிவின் அடையாளம் இருந்தால் உங்களுக்கு தெரியாது, ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். கருப்பு கலர்ல எழுதுறேன் தேன்கூட்டு மேடை. இதை நீங்க எழுதலாம் வாயுச்சாடி அல்லது சில பேர் அளவு சாடின்னு எழுதுவாங்க. மெஷரிங் கிளாஸ் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அளவு சாடி என்றும் நீங்க இதை சொல்லலாம். ஏன்னா அளவு சாடி என்ற ஒரு சாடி எங்களோட ஆய்வுக்கூடங்கள்ல இருக்குது. அல்லது நீங்கள் இதை அளவு சாடியும் பயன்படுத்தலாம். எல்லாம் கண்ணாடியால் ஆக்கப்பட்டிருக்கு. சரி, இது இந்த ஆரஞ்சு கலர்ல வரைஞ்சிருக்கிறோம். இந்த சூடாக்க தொடங்க என்ன செய்யும்டா, இதுக்குள்ள நீங்க அவதானிக்கலாம் சிறிய வளி குமிழிகள். சிறிய வளி குமிழிகள் இதுக்குள்ள தோன்றும். இதுக்குள்ள என்ன தோன்றும்? சிறிய வளி குமிழிகள் இதுக்குள்ள தோன்றதை அவதானிக்கலாம். தோன்றி அவைகள் கொஞ்சம் கொஞ்சமா மேல சேர்ந்து சேர்ந்து சேர சேர உங்களுக்கு தெரியும் சடப்பொருட்கள் இடத்தை அடைக்கும் இயல்புடையன. ஆகவே அந்த சடப்பொருட்கள் என்ன செய்யும்டா, மேல போய் அந்த இடத்தை அடைச்சு கொள்ளும். அதால மேலே இருந்த தண்ணி, மேலே இருந்த நீர் என்ன செய்யும்டா, கீழே இடம் பெயரும். மேலே இருந்த நீர் என்ன செய்யும்? கீழே இடம் பெயரும். அப்ப நீரை தள்ளி கொண்டு எது போய் சேருது? உள்ளுக்குள்ள காற்று போய் சேருது. நீரை தள்ளி கொண்டு எது போய் சேருது? காற்று போய் சேருது. அது என்ன காற்று? அதாவது வளி. என்ன வளின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் சரியான எழுத்து வாயு என்று சொல்ல வேணும். ஒரு நாளும் வளி என்று எழுதக்கூடாது. என்னும் வளி என்று எழுதினீங்கண்டா எல்லாம் பிழைச்சிடும். சரியா? என்ன எழுதணும்? வாயு. ஏன் வளி என்றது ஒரு கலவை. ஆவே பிள்ளைகளே, வளி என்றது என்ன? ஒரு கலவை. இங்க நாங்க கலவையை உருவாக்குறோம் இல்ல. வளி என்றது என்ன? ஒரு கலவை. அப்ப நாங்க அந்த வாயுச்சாடிக்குள்ள அல்ல அந்த வாயுக்குள்ள சேர்க்க ஒட்சிசனை தானே தயாரிக்கிறோம். ஆகவே ஒட்சிசனை தான் நாங்கள் எழுத வேணும். சரியா? அல்லது ஒட்சிசன் நீங்க நேரடியா இப்ப எழுதல, அது என்ன எங்களுக்கு தெரியாது. ஆகவே அதை என்ன எரியும் தனக்குச்சிய அதுல நாங்கள் அந்த முகவை எடுத்து திருப்பி பிடிச்சு பார்க்க வேணும். பிடிக்கலாம் டக்குனு தீப்பற்றி எரியும். அதை வச்சுதான் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆகவே நாங்கள் ஒட்சிசன் வாயு என்று எழுதுறதை விட வாயு என்று எழுதலாம். ஒட்சிசன் வாயுவை எவ்வாறு நாங்கள் ஆண்டீர்கள் என்றால், தனக்குச்சியை தீப்பற்றும். டக்கண்டு என்ன செய்யும்? தீப்பற்றும். அப்ப தனக்குச்சியை எரிய செய்கிற வாயு என்ன வாயு? ஒட்சிசன் வாயு. ஆகவே பிள்ளைங்க நீங்க ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா நாங்க இன்றைய படிச்ச விஷயம் 2 கேள்வி. அதுல உங்களுக்கு தெரியுது ஒட்சிசன் வாயுவை ஆய்வுக்கூடத்தில் எவ்வாறு செய்கிறன்றதுல ஒரு முறைதான் படிச்சிருக்கிறோம். இன்னும் 2 முறைகள் காணப்படுது. இது சூடாக்குறது. ஓகே, இது சூடாக்குற மெத்தடை தான் பிள்ளைகள் நாங்க படிச்சிருக்கிறோம். இனி பொட்டாசியம் குளோரைட்டை சூடாக்கலாம் அல்லது ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு மங்கனீர் ஆக்சைடை சேர்த்தும் ஒட்சிசன் வாயுவை சூடாக்கலாம். இதுகளை நாங்க வார கிளாஸ்ல படிப்போம் என்று கூறி நீங்கள் நல்லா படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.